Hello people, welcome back to my குட்டி corner of the internet. இன்றைக்கி நான் என்னோட ஒரு பிஸி மார்னிங் ரொட்டீனை ஷேர் பண்ண போகிறேன். பை த வே இன்றைக்கி எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், பட் ஸ்டில் என்னோட மார்னிங்ஸ் எப்போவுமே ரஷ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். மார்னிங் குவிக்காக எழுந்து கிச்சனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இட்லி பேட்டர்லாம் ஆல்ரெடி நான் வீக்கெண்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி இட்லி கூட நான் 1 pot மட்டன் கிரேவி தான் பண்ண டிசைட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இட்லி பண்ணாலே வந்துட்டு நல்லா அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பிட்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஒய் நாட் மட்டன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டன் பிளான் பண்ணிட்டேன். அண்ட் இந்த கிரேவி நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகிக்கும், லஞ்சுக்கும் யூஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் ஒரே வேலையாக முடிஞ்சிருமேன்னு இதை நான் பண்ணிவிட்டேன். லேட்டர் ரைஸ் மட்டும் வச்சுப்பேன். அண்ட் இட்லி ஸ்டீம் ஆகிட்டு இருக்கும்போது நான் மட்டனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே சாப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் கரெக்டாக அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டு டர்மரிக் போட்டு நல்லா பெரட்டி தள்ளி வச்சுட்டேன். அண்ட் பேலன்ஸ் இருந்த ஆனியன்ஸை கட் பண்ணிவிட்டு டொமேட்டோஸும் கட் பண்ணேன். அந்த டொமேட்டோஸை வச்சு ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். டொமேட்டோஸ் அப்படியே போட்டால் இப்போல்லாம் குக்கே ஆக மாட்டேதுங்க. வச்சு தோசை கரண்டி வச்சு குத்துன்னு குத்த வேண்டியதாக இருக்குது. அந்த கட் பண்ண டொமேட்டோஸ் எல்லாம் ஜாரில் போட்டுட்டு அதோட நான் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டேன். விச் ஆட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லா வரும் அந்த பேஸ்ட்டோட டெக்ஸ்சர். ஸோ நெக்ஸ்ட் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணேன். அந்த ஆயில் கலரை பார்த்து யாரும் பயந்துராதீங்க. அது ஆக்சுவலி நான் முன்னாடி நாள் கோபி ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஆயில் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு. அண்ட் அதில் சினமன், க்ளோவ்ஸ் மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை வந்து நான் போட்டுட்டேன் அதில். அண்ட் அது கூடவே வந்து யூஷுவல் ஸ்பைசஸ் லைக் சில்லி பவுடர், குழம்பு மிளகா பொடி, கரம் மசாலா, சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பெரட்டி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுட்டேன். அண்ட் பை த வே என் ஹஸ்பண்ட் மட்டன் கூட ஒரு பிரெயினும் வாங்கிட்டு வந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ஒரு பீஸ் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் மேபி இன்னொரு 2 or 3 pieces கிடச்சிருக்கும் போல். ஸோ அந்த பிரெயினை இப்போ நல்லா க்ளீன் பண்ணி அது இப்போல்லாம் குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அதில் ஜஸ்ட் டர்மரிக், சால்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலான்னு. அண்ட் நவ் பேக் டு த மட்டன் கிரேவி. இப்போ அது நல்லா மசாலாவோட குக் ஆகிட்டு இருக்கும். ஸோ விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஷாலோட்ஸை கட் பண்ணாமல் அப்படியே போட்டுருவேன். ஷாலோட்ஸ் அப்படியே போட்டுட்டோன்னா அது குக் ஆகும் போது பிரேக் ஆகாமல் சாப்பிடும் போது முழுசாக வாயில மாட்டோம். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி குக்கர் மூடி விசில் வச்சுட்டு எடுத்துட்டேன். அண்ட் டடா, our mutton gravy is ready. ஸோ குக்கிங் முடிஞ்சதும் குயிக்காக நானும் என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கை லாகின் பண்ணிட்டேன். அண்ட் see you in the next vlog.